பிரைஸ் காட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவாதி தேவனை ஆராதிக்கும்படியாகவும் பரிசுத்த மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாள் ஆராதனையிலே கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாகவும் ஒருமனப்பட்டு கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் பரிசுத்த ஆவியினருடைய வழி நடத்துதலோடும் வசனத்தின் ஆதாரத்தோடு கூட கர்த்தராகிய தேவன் அவர் சிலுவையிலே பேசின வார்த்தைகளை குறித்து ஒவ்வொரு வாரமும் நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் பேசின 5வது வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாய் எடுத்து வாசிக்கலாம். யோவான் 19வது அதிகாரம் 28வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. அதன் பின் எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாமா? ஆமென். இந்த நாளிலே நாம் தியானிக்க ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு நல்ல வார்த்தை தாகமாயிருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கல்வாரி சிலுவையில் பேசின அந்த 5வது வார்த்தை தாகமாயிருக்கிறேன் என்கிறதான ஒரு வார்த்தை. கர்த்தர் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் அதனுடைய சர்வ சேனைகளையும் அவர் தம்முடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்து கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் 6ஆம் நாளிலே அவர்களை கர்த்தர் படைக்கிறார். 6வது நாளில் பூமியில் இருக்கிற மண்ணை பிசைந்து ஆண்டவர் அவர்களை படைத்து தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவர்களுக்குள்ளே ஊதுகிறார். அவர்களுக்கு ஜீவ ஆத்மாவாய் அவர்கள் மாறி அவர்கள் மனுஷனைப் போல ஆண்டவருடைய சாயலின்படியே அவர்கள் மனுஷனாய் படைக்கப்படுகிறார்கள். அவர்கள் படைக்கப்படுகிறதற்கு முன்னதாகவே ஆண்டவர் அவர்களுக்கு என்னென்ன தேவை என்பதை தெளிவாய் அறிந்து ஏதேன் தோட்டத்திலே ஒரு பெரிய நதி, அது 4 பெரிய ஆறுகளாய் பிரியத்தக்கதாக ஒரு காரியங்களை ஆண்டவர் உண்டாக்கினார். ஆமென் சொல்லலாமா? ஆண்டவருக்கு தெரிந்திருக்கு, ஆதாம் ஏவாள் அவர்கள் பூமியிலே படைக்கப்பட்ட நாளிலிருந்து அவர்களுடைய தாகம் தீர்க்கப்படும்படியாக அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்கும்படியாக ஒரு பெரிய நதியை நாம் உண்டாக்குவோம் என்று சொல்லி கர்த்தர் ஒரு பெரிய நதியை உண்டாக்கினார். அந்த ஒரு நதி 4 பெரிய ஆறுகளாய் பிரிந்தது என்று நம்முடைய வேதத்திலே பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் சுமார் 420 வருஷங்கள் எகிப்திலே அவர்கள் அடிமைகளாய் இருக்கிறாங்க. அடிமைகளாய் இருந்து அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியர்கள் அவங்க ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. அந்த படுத்துகிற கொடுமையில அவங்க நினைக்கிறாங்க, நான் வாழ்றதை காட்டில நான் மரிச்சு போகிறது நலமாய் இருக்கும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஜீவன் அவர்களுக்கு கசப்பா இருந்ததுன்னு வேதம் சொல்லுது. அப்படி அந்த ஜீவனே கசப்பா இருக்கிற சூழ்நிலையில அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட உடனே ஆண்டவர் யாரை அனுப்பினார்? வெரி குட். ஆண்டவர் மோசே என்கிற ரட்சகனை தெரிந்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுப்பதற்காக அனுப்பினார். முதலாவது 10 வாதைகளை உண்டாக்கி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை 2 பரிவாரங்களோடு அழைச்சு கொண்டு வரும் பொழுது அவர்களுக்கு முன்பாக செங்கடல் இருந்தது. அந்த செங்கடலை அற்புதத்தினாலே அவர்கள் கடந்து 3 நாள் அவர்கள் நடை பிரயாணம் மேற்கொள்ளுகிறார்கள். 3 நாள் அவங்க நடக்கிறாங்க. 3 நாள் என்ன இல்லாம நடக்கிறாங்கன்னா தண்ணீர் இல்லாம நடக்கிறாங்க. 3 நாள் அவர்கள் தண்ணீர் இல்லாம நடந்து அவர்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு தண்ணீரை காண்பித்தார். அந்த தண்ணீர் கசப்பா இருந்தது என்ற வேதம் சொல்லுது. அந்த கசப்பான தண்ணீரிலே மரத்தை வெட்டி போட்ட உடனே அந்த மாறாவின் தண்ணீர் அவர்கள் குடிக்கத்தக்கதாக அது மதுரமான தண்ணீராய் மாறினது. ராமன் சொல்லுங்க. முதல்ல ஆதாம் ஏவாளுக்கு தண்ணீர் தாகத்தை தீர்த்த கர்த்தர் அதற்கு பிற்பாடு ஏறத்தாழ 6 லட்சம் இஸ்ரவேலர்களுடைய தாகத்தை ஆண்டவர் தீர்த்தார். அதுவும் எப்படிப்பட்ட தண்ணீரை அவர் கொடுத்தாருன்னா மதுரமான தண்ணீரை கர்த்தர் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. கசப்பான தண்ணீர் தான் இருந்துச்சு. ஆனால் மரத்தை வெட்டி அந்த தண்ணீரில் போட்ட உடனே அந்த கசப்புகள் எல்லாம் மாறினது. ஒரு ஆமென். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய இருதயத்திலையும் ஒரு சில நபர்களை குறித்து கசப்புகளோடு கூட நீங்கள் இருக்கலாம். ஏன் உங்களுடைய
சொந்த கணவர், சொந்த மனைவி, சொந்த பிள்ளைகளுடைய அவங்களுடைய வாழ்க்கை நடைமுறையை பார்த்து பெற்றோர்களுக்கு கூட எப்படி இருக்கலாம், கசப்போடு கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் நான் சொல்லுவேன், உங்களுடைய இருதயத்திலே கசப்போடு நீங்கள் இருக்கிற அதே சூழ்நிலையிலே சிலுவை மரத்தை உங்களுடைய இருதயத்திற்குள்ளே நீங்கள் அனுமதித்தீர்கள் என்றால் அந்த கசப்புகளை கர்த்தர் மதுரமாய் மாற்றிடுவார். பக்கத்துல கைகளை கொடுத்து சொல்லுங்க, உங்களுடைய கசப்புகள் மதுரமாய் மாறும். அல்லேலூயா. ஆமா, நம்ம எதை குறிச்சு கசப்புகளோடு கூட இருந்தாலும் அந்த கசப்புகளில் இருந்து ஒரு நல்ல ஒரு சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வந்தா மட்டும்தான் நம்மளால முடியும். நம்மளே ஒரு மனுஷனை குறிச்சு கசப்புகளோடு கூட நினைச்சிட்டு இருந்தோம்னா அது நாள் போன போக்குல அந்த கசப்புகள் வேர் விட்டு அது மிகவும் கொடுமையான கசப்பாய் மாறிடும். அந்த கசப்புகள் மாறணும்னா சிலுவை மரம் நம்முடைய இருதயத்திலே போடப்படணும். ஆமீன். இப்ப முதலாவது ஆதாம் ஏவாளுடைய தாகத்தை தீர்க்கிறதற்காக ஆண்டவர் எதை உண்டாக்கினார்? ஒரு பெரிய நதியையே உண்டாக்கினார். இரண்டாவது, இஸ்ரவேல் ஜனங்களுடைய தாகங்களை தீர்க்க ஆண்டவர் கசப்பான தண்ணீரை மதுரமாய் மாற்றி அவர்களுடைய தாகத்தை தீர்த்தார். அது மட்டும் இல்ல, அந்த பிரயாணத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் கானா தேசத்திற்கு நேராய் அப்படியே ஏற்படும் பொழுது அந்த பிரயாணத்தில் அவர்களுக்கு மறுபடியுமாய் தாகம் வருகிறது. அந்த தாகத்திலிருந்து அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. ஆண்டவர் மோசேயினிடத்துல சொன்னார், அந்த கண்மலையை அடி என்று சொன்னார். ஒரு கண்மலையை அடிச்சாங்க. நடந்தது என்ன தெரியுமா? கண்மலை ஊடாய் தண்ணீர் துறவாய் பெருக்கெடுத்து வந்தது. ஆமென் சொல்லுங்களேன். அதனால இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் தாகத்தினாலே சாகாதபடி அவர்களுடைய தாகத்திற்கு கர்த்தர் தண்ணீரை கொடுத்தார். அதே இஸ்ரவேல் ஜனங்கள் இன்றும் ஒரு சில நாட்களுக்கு பிற்பாடு அவர்கள் அதே தாகத்தோடு வனாந்தரத்திலே நடந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு மறுபடியும் தாகம் ஏற்படுகிறது. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், இந்த கண்மலையை பார்த்து பேசு, நான் இந்த கண்மலையின் மேலிருந்து உங்களுக்கு தண்ணீரை தருவேன். அதே போல ஆண்டவர் என்ன செய்தார்? தம்முடைய சொந்த ஜனங்களுக்கு அவர் தாகத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து அவர் தண்ணீரை கொடுத்தார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம்முடைய வேதத்திலே அழகான ஒரு வசனம் உண்டு, தாகமுள்ளவனுக்கு மேல் அவர் தண்ணீரை ஊற்றுவார். யார் யாரெல்லாம் தாகத்தோடு இருக்கிறாங்களோ அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுவார், நான் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கிற கர்த்தர். இந்த உலகத்துல நம்ம எவ்வளவுதான் அன்னதானம் செஞ்சாலும், எவ்வளவுதான் நல்ல சுவையான பதார்த்தங்களை நீங்க சமையல் செய்து அதை முடியாதவர்களுக்கு நீங்க கொடுத்தாலும் தண்ணி கொடுத்தாதான் அதனுடைய பலன் நிறைவாய் மாறும். இது உங்களுக்கு தெரியும் தானே? ஒரு மனுஷன் நம்ம எவ்வளவுதான் சாப்பாடு கொடுத்தாலும், பணம் காசு கொடுத்தாலும், அவனுடைய பசிக்கு அவன் கடைசியில எதை தான் தேடுவான் தெரியுமா? தண்ணீர். அந்த தண்ணீர் அதுதான் ஒரு மனுஷனுக்குள்ள ஜீவனா இருக்கிறது. அந்த தண்ணீரை ஒரு மனுஷன் கொடுக்கிறான்னா அது விலையேற பெற்ற ஒரு காரியமாய் கருதப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஊழியத்துல ஒரு 100 ஆத்துமாக்களுக்கு நம்ம என்ன செய்வோம்? ஒவ்வொரு மாசமும் உணவுகளை தயாரித்து அதை நல்ல முறையில நம்ம விநியோகம் பண்ணுவோம். அப்படி விநியோகம் செய்யும் பொழுது நம்ம ஆரம்பத்துல எதை மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தோம் தெரியுமா? வெறும் சாப்பாடு மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தோம். அப்புறம் தான் சபையில ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கப்பட்டதான காரியம், சாப்பாடு மட்டும் கொடுத்தா போதாது, ஏன்னா சாப்பாடு எல்லா இடத்துலயும் கிடைச்சிரும், ஆனா தண்ணி தான் என்ன செய்யாது, எந்த இடத்துலயும் கிடைக்காது. அதனால தண்ணி கொடுக்கணும்னு சொல்லி அதற்கப்புறம் தண்ணி கொடுக்க ஆரம்பிக்கிறதால அந்த நேரத்துல சாப்பாடு காலி ஆகிறதுக்கு முன்னாடி தண்ணி காலி ஆயிரும். அப்ப தண்ணி அது ரொம்ப இன்றியமையாதது. ஒரு மனுஷனுடைய தாகம் அது தீர்க்கப்பட வேண்டியது, அது ரொம்ப பிரதானமான காரியம். ராமன் சொல்லுங்களேன். இதை ஆண்டவர் தெளிவாய் அறிந்திருந்து அவரிடத்திலே தாகம்னு கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் என்ன செய்தார்? அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தாகத்தை தீர்த்தார். ஆதாம் ஏவாளுக்கு தாகமே உண்டாகாதபடி அவர்கள் படைக்கப்படுகிறதற்கு முன்னாடியே ஆண்டவர் நதியை உண்டாக்கிட்டார். இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் செங்கடல் ஊடாய் கடந்து வருகிறதான அந்த நேரத்தில் அவர்களுக்கு தாகம் வரும் என்று தெரிந்து அவர்களுக்கென்று ஒரு நீரூற்றை ஆண்டவர் உண்டாக்கி வைத்திருந்தார். இதே போல நம்முடைய வேதத்தில் ஆபிரகாமின் மறுமனையாட்டி என்கிறவர் ஒருத்தர் உண்டு. அவங்க பேர் என்ன தெரியுமா? ஆபிரகாமின் மறுமனையாட்டி ஆகார். அந்த ஆகார் அவங்க இஸ்மவேல் என்கிறதான ஒரு குழந்தைய ஆபிரகாமின் மூலியமா அவங்க பெற்றெடுக்கிறாங்க. அந்த குழந்தைய பெற்றெடுத்த உடனே
ஆகாருக்கும் சாராளுக்கும் ஒரு வாக்குவாதம் உண்டாக்குறதுனால வசனம் சொல்லுது, சாராள் ஆகாரை கொடுமையாய் நடத்தினாலாம். அதனால ஆபிரகாம் இடத்துல கம்ப்ளைண்ட் போய் ஆபிரகாம் என்ன பண்ணினார், அவர் என்ன பண்ணிருக்கணும், அவருடைய மனைவி தான் ஆகார். ஆகாருக்கு என்ன பண்ணிருக்கணும், நீ என்ன பண்ணாதம்மா, இனிமே சாராள் சைடு போகாத, உனக்குன்னு தனியா ஒரு இடத்தை கொடுத்துறேன்னு சொல்லி பிரிச்சு வச்சிருக்கணும். ஆனா ஆபிரகாம் செஞ்சது என்ன தெரியுமா, ஒரு துருத்தியில தண்ணியை கொடுத்து, ஒரு சில அப்பத்துண்டுகளை கொடுத்து, 14 வயசு சின்ன குழந்தை அந்த இஸ்மவேலை கையில கொடுத்து, நீ நம்ம இந்த இடத்திலே இருக்கக்கூடாது, என்ன பண்ணிரு, போயிருன்னு அனுப்பிட்டார். அல்லேலூயா. ஆபிரகாம் யார் தெரியுமா, பெரிய செல்வ சீமான். அந்த செல்வ சீமான் அவருடைய சந்ததியா இருக்கிற இஸ்மவேலுக்கு கொடுத்த சொத்து என்னது, ஒரே ஒரு கலசம் தண்ணீரும் ஒரு சில அப்ப துணிக்கைகளையும் தான் அவர் கொடுத்தார். அந்த அப்ப துணிக்கைகளையும் அந்த ஒரே ஒரு கலசம் தண்ணீரையும் ஆபிரகாம் இடத்துல பெற்றுக்கொண்டு ஆகார் என்ன பண்றா தெரியுமா, பெயர்செபா அப்படிங்கிற ஒரு வனாந்தரத்துல அவர் அப்படியே பொறுமையா அவன் நடந்துட்டு வரா. நம்ம எல்லாருக்குமே தெரியும், வனாந்தரம்னா அது பாலைவனம். இப்போ இந்த வெயில் காலத்துல நம்ம சென்னையிலேயே நம்ம சர்ச்சில இருந்து வடபழனி வரைக்கும் போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வர்றதுக்குள்ள நாக்கு தள்ளிடுது. ஆமா தானே, ஏதாவது தண்ணி கிடைக்குமா, யாராவது மோர் கொடுக்க மாட்டாங்களா, வெயில் காலம் வந்துருச்சு, யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா, யாராவது நீர் மோர் பந்தல் வச்சிருக்க மாட்டாங்களா, தண்ணீர் பந்தல் வச்சிருக்க மாட்டாங்களான்னு இந்த காலத்துல கூட என்ன செய்கிறோம், நம்ம தேடுறோம். ஆனா அவள், அந்த ஆகார், தன்னுடைய பிள்ளையாகி இஸ்மவேலை கையில பிடிச்சிட்டு ஒரே ஒரு துருத்தி தண்ணீர், அந்த இடத்துல சொல்லப்படுது, அந்த துருத்தி தண்ணீர்ல 750 மில்லி லிட்டர் தண்ணி தான் பிடிக்குமா. எத்தனை மில்லி லிட்டர், 1 லிட்டர் கூட இல்ல, 750 மில்லி லிட்டர். ஒரு மனுஷன் இந்த உலகத்துல வாழணும்னா ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கணுமா, சுமார் 3ல இருந்து 5 லிட்டர் வரைக்கும் குடிக்கணும். எந்த இடத்துல வாழணும்னா, சென்னையில நல்ல காத்து, ஃபேன் காத்து, இப்படிப்பட்ட சூழ்நிலையில வாழுகிற ஒரு மனுஷனே தன்னுடைய வாழ்க்கையில அவனுடைய ஜீவனை காத்துக்கொள்ள 3 லிட்டர்ல இருந்து 5 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கணும். அப்படி குடிக்கலன்னா அவனுக்குள்ள டீஹைட்ரேட் ஆகும், மயக்கம் வரும், அவனுடைய பிரச்சனைகள், அவனுடைய சரீரத்துல நிறைய உபாதைகள் வரும். ஆனா வனாந்தரத்துல, அதுவும் பெயர்செபா அப்படிங்கிற ஒரு வனாந்தரம், அந்த வனாந்தரத்தை குறித்து வேதம் என்ன தெரியுமா சொல்லுது, இட்ஸ் a killer desert, கொலை பாலைவனமா. அந்த வனாந்தரத்துல ஆரம்பத்துல ஒரு மனுஷன் அதை கடக்க ஆரம்பித்து முடிவுல கடைசி வரைக்கும் அந்த மனுஷன் எவனாவது ஒருத்தர் அதை கிராஸ் பண்ணியிருக்கிறானான்னு பார்த்தா ஒரே ஒரு மனுஷன் தான் அந்த வனாந்தரத்தை இது முன்னாடி கிராஸ் பண்ணியிருக்கிறான். அவர் பேர் தான் தாவீது. ராமன் சொல்லுங்க. அந்த தாவீது தான் சவுல் அவனை துரத்தும் பொழுது தன்னுடைய உயிருக்கு பயந்து அந்த வனாந்தரத்தின் வழியாய் வந்தாதான் சவுல் என்ன பண்ண முடியாது, அந்த வனாந்தரத்துல வந்து என்னை கொலை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பெயர்செபா அப்படிங்கிற பாலைவனத்துல அவர் ஓடி வந்து என்ன பண்ணுகிறார், தன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்கிறார். அப்போ என்ன அர்த்தம், 14 கிலோமீட்டரா அந்த பெயர்செபா பாலைவனம் இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய அளவு 14 கிலோமீட்டர். இந்த இடத்துல ஆரம்பிச்சு தண்ணி இல்லாம 14 கிலோமீட்டரை ஒரு ஆண் அவர் என்ன பண்ணிட்டார், கிராஸ் பண்ணிட்டார். ஆனா இந்த இடத்துல ஆகார் எப்படிப்பட்டவ தெரியுமா, அவள் ஒரு பெண். அது மட்டும் இல்ல, அவ கையில யாரு இருக்கா, ஒரு குழந்தை, 14 வயசு ஒரு குழந்தை உண்டு. அந்த குழந்தைய கூட்டிட்டு வெறும் 750 மில்லி லிட்டர் தண்ணியையும் ஒரு சில அப்பத்தையும் எடுத்துட்டு அவ அந்த பாலைவனத்தை கிராஸ் பண்றதுக்கு பாக்குறா. நடக்கிற காரியம் என்ன வேதம் சொல்லுது, தண்ணீர் இல்லாதபடியினால் பிள்ளை சாக கிடக்குது. அந்த இஸ்மவேல் அவன் மரித்து போகிற சூழ்நிலை, தண்ணி இல்ல, அவனுக்கு டீஹைட்ரேட் ஆயிடுச்சு, அவன் அப்படியே படுத்து கிடக்கிறான். ஒரு மரத்துக்கு கீழே அந்த பிள்ளையை கிடத்திட்டு கல்லெறிகிற தூரத்துல ஆகார் என்ன பண்றா, அந்த பிள்ளை பக்கத்துல உட்காராம கல்லெறிய தூரத்துல போய் உட்கார்ந்து அவ அழுகிறா. ஏன்னா என் பிள்ளை சாகிறத என்னால என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அப்ப அவன் மைண்ட்ல ஒரு எண்ணம் வந்துருச்சு, என் பிள்ளை இன்னும் ஒரு அரை மணி நேரம் இல்ல 1 மணி நேரத்துல அதுக்கு ஜீவன் இருக்காது, ஏன்னா தண்ணி இல்ல, ஜீவன் இருக்காதுன்னு சொல்லிட்டு அவ என்ன பண்ணிட்டா, ஒரு கொஞ்சம் கல்லெறிகிற தூரத்துல போய் அவ அழுதுகிட்டு இருக்கிறா. அவ அழுதுகிட்டு இருக்கும் பொழுது வசனம் சொல்லுது, ஆகார் அங்க அழுகிறாள். ஆண்டவர் அழுகிற பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்டு ஆகாருடைய கண்களை கர்த்தர் திறந்தார். பக்கத்துல கைகளை கொடுத்து சொல்லுங்க, உங்களுடைய கண்களை இயேசு இந்த நாளிலே திறப்பார். அல்லேலூயா. ஆமா, அவளுக்கு தேவையில்லாம் ஒரே ஒரு கலசம் தண்ணி தான். அந்த ஒரே ஒரு கலசம் தண்ணியை எடுத்துட்டு தன் பிள்ளைக்கு ஒரு அரை கலசம்,
இவளுக்கு ஒரு அரை கலசம் தண்ணியை குடிச்சிட்டு இந்த பாலைவனத்துல இந்த பெயர்செபா வனாந்தரத்துல இருந்து நான் தப்பிச்சு போய் என் பிள்ளையை ஏதாச்சும் ஒரு இடத்துல என்ன பண்ணிடுறேன் வச்சு நான் பாதுகாப்பா நான் வளர்த்துக்கிறேன், எனக்கு ஒரே ஒரு கலசத்து தண்ணியை மட்டும் தாங்கன்னு கர்த்தரிடத்துல அவ ஜெபித்தா. ஆனா தாகம் உள்ளவனுக்கு மேல் தண்ணீரை ஊற்றுகிற கர்த்தர் அவர் ஒரு கலசம் தண்ணீரை மட்டும் தரல, அவளுடைய கண்களை திறந்தார். அவளுடைய கண்களை திறந்த உடனே அவ பார்க்கிறா ஒரு பெரிய துறவையே கர்த்தர் அவளுக்கு காண்பிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய நேரத்துல உங்களுக்கும் எனக்கும் தேவையான துறவு நம்ம பக்கத்துல தான் இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு தேவையான ஒன்றை ஆண்டவர் நம்ம பக்கத்திலேயே தான் வச்சிருப்பார். ஆனா நம்முடைய கண்கள் திறந்து அதை பார்த்து அந்த காரியங்களை பெற்றுக்கொள்ள கூடாதபடி பிசாசு நம்முடைய கண்களை குருடாக்கி வைத்திருப்பான். அல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் பிள்ளையினுடைய அழுகை சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். கொஞ்ச தூரம் தாண்டி யார் அழுதுட்டு இருக்கிறா? தாய் அழுதுட்டு இருக்கிறா, ஆகார் அழுதுட்டு இருக்கிறா. அவங்க அழுத உடனே தான் இந்த இடத்துல நீரூற்று ஆண்டவர் உண்டாக்குனாரா? இல்ல. உலகம் தோற்றப்பட்ட நாள் முதற்கொண்டு ஆண்டவர் அந்த நீரூற்றை உண்டாக்கி இருந்தார். ஆனால் அவ பக்கத்துல இருக்கிற அந்த நீரூற்றை காணுகிறதற்கு கர்த்தர் அவருடைய கண்களை திறந்தார். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய பக்கத்துல நம்முடைய விடுதலை இருக்கு. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற போராட்டத்திற்கும் பிரச்சனைகளுக்கும் விடை ஏதோ ஒரு இடத்துல இல்ல, எத்தனையோ ஒரு நாளுக்கு அப்புறம் இல்ல, உங்களுடைய பக்கத்துல கல்லெறியும் தூரத்துல தான் உங்களுடைய போராட்டத்திற்கு விடை இருக்கு. அந்த விடையை தெரிந்து கொள்ளணும்னா கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? எத்தனையோ வருஷம் நான் கடன்ல இருக்கிறேன், பிரச்சனையில இருக்கிறேன், போராட்டத்துல இருக்கிறேன், பலவீனத்துல இருக்கிறேன், நோயில இருக்கிறேன், வறுமையில இருக்கிறேன், 10 வருஷமா ஒரே ஸ்டாண்டர்ட் தான் என் வாழ்க்கை, வருஷம் என்னுடைய வாழ்க்கை உயரன்னு பார்த்தா உயரல, ஒரே மாதிரி நான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில கல்லெறியப்படுகிற தூரத்திலே கர்த்தர் உங்களுக்கு என்ற ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி விசுவாசிக்கிற அளவிற்கு ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் அந்த பிள்ளையினுடைய அழுகுரலை கேட்டு அவ கேட்டது எல்லாம் எதை தான் கேட்டா? ஒரே ஒரு கலசம் தண்ணி கொடுத்துருங்கப்பா. ஆனா ஆண்டவர் அவளுக்கு செஞ்சது என்ன தெரியுமா? ஒரு கலசம் இல்லை, நீ எத்தனை 1000 கலசம் வேணாலும் நீ தண்ணி எடுத்துக்க, ஏன்னா என்கிட்ட தாகம்னு நீ கேட்டுட்டேன்னா என்னுடைய இருதயம் அது சும்மா போகாது, நான் தாகமுள்ள எல்லாருக்கும் மேல தண்ணீரை ஊற்றுவேன். ஆமீன். கர்த்தர் அவர் தாகம்னு கேட்டுட்டாங்கன்னா ஆண்டவரால பொறுமையா இருக்க முடியாது. இன்னைக்கு நம்முடைய பெற்றோர்களை எடுத்துக்கொள்ளுங்க. நம்முடைய பெற்றோர்கள் பிள்ளைக்கு மேல எவ்வளவுதான் கோபமா இருந்தாலும், பிள்ளைங்க சாப்பிடுறதுக்கு உட்காந்துட்டு வச்சுக்கோங்க, பிள்ளைங்க அம்மா தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொன்னா முதல்ல என்ன பண்ணுவாங்க? கோவத்துல இருக்கிற பெற்றோர் ஒரு நேரத்துல நீ எழும்பி போய் குடின்னு சொல்லுவாங்க. அப்போ அதே நேரத்துல கொஞ்சம் விக்கல் சத்தம் கேட்டுட்டு, பெற்றோருடைய காதுல விக்கல் சத்தம் கேட்டுட்டுன்னா திட்டிக்கிட்டே வேகமா என்ன பண்ணிடுவாங்க? போய் தண்ணி கொடுத்துட்டு முதல்ல தண்ணியை குடின்னு சொல்லுவாங்க. கோபமா இருக்கிற உலக பிரகாரமா ஒரு பெற்றோரே தன்னுடைய பிள்ளைகள் தாகம்னு கேட்கிறத குறித்து அவர்களால் சும்மா இருக்க முடியலன்னா, வானத்தையும் பூமியும் தம்முடைய வார்த்தையினாலே உண்டாக்கி அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி, அவருடைய கரத்தின் கிரியைகளினாலே படைக்கப்பட்ட உங்களுடைய தாகத்தையும் என்னுடைய தாகத்தையும் கர்த்தர் நிச்சயமாய் ஒரு நாளும் பொறுத்து கொண்டே இருக்க மாட்டார். தாகம்னு கேட்டுட்டீங்கன்னா அவர் இறங்கி வந்து அற்புதம் செய்வார். அல்லேலூயா. நம்முடைய வேதத்துல பார்க்கிறோம், அநேக மனிதர்களுடைய தாகத்தை கர்த்தர் தீர்த்தார். ஒரு மனுஷனையும் ஆண்டவர் தாகத்தால விடல. நம்முடைய வேதத்தினுடைய முதல் அட்டையில இருந்து கடைசி அட்டை வரைக்கும் எத்தனையோ சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கு. யாராவது ஒருத்தர் தாகம்னு ஆண்டவர் இடத்துல கேட்டுட்டாங்கன்னா கர்த்தர் இந்த தாகத்தை முழுவதுமா என்ன செய்து விடுவார்? அவங்க போதும் போதும்னு சொல்ற அளவிற்கு இந்த தாகத்தை தீர்த்து விடுவார். அப்படிப்பட்ட கர்த்தர் அவர் கல்வாரி சிலுவையிலே 3 ஆணிகளுக்கு மத்தியிலே தொங்கி 351 காயங்கள் தன்னுடைய சரீரத்திலே ஏற்றுக்கொண்டு அவருடைய முதுகு அந்த சிலுவை மரத்தினாலே அதுக்கு பின்ன அந்த இடம் முதுகு மறைக்கப்பட்டிருந்துச்சு. அவருடைய முகமெல்லாம் மனுஷனுக்கு தெரிஞ்சது, ஆனா முதுகு மறைக்கப்பட்டிருந்தது. அந்த மறைக்கப்பட்ட முதுகு எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம விவசாயிகள் இந்த இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏற்பூட்டி விழுத அந்த நிலத்தை போல என் ஆண்டவருடைய முதுகு பிக்கப்பட்டிருந்ததா.
அல்லேலூயா. நம்ம பொறுமையா யாராவது ஒருத்தங்க முதுகுல அடிச்சிட்டு கை விரல் பதிஞ்சிட்டாலே எப்படி என்ன பண்றோம், என்ன அடிச்சிட்டா என் மேல கை விரல் பதிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த கோலம் பண்றோம். ஆண்டவர் அவருடைய முதுகுல எலும்புகள் தெரிந்ததா, வெளிப்பிரகாரமாய் எண்ணும் பொழுது பார்க்கும் பொழுது அந்த எலும்புகள் தெரிகிற அளவிற்கு அவருடைய முதுகுகள் பிக்கப்பட்டிருந்தது. ஏன் தெரியுமா? உங்களுடைய என்னுடைய ஒட்டுமொத்த மனித குலத்தினுடைய பாவங்களை வசனம் சொல்லுகிறது அவர் தம்முடைய முதுகுக்கு பின்னாடி எறிந்து போட்டாராம். எங்க எறிந்து போட்டாரா? இன்னைக்கு யாரு முதுகுக்கு பின்னாடி எறிந்து போடுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். இனி அதை நான் பார்க்கவே கூடாதுன்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, முதுகுக்கு பின்னாடி எரிஞ்சு போடுவாங்க. இப்படி முன்னாடி எரிஞ்சு போட்டா அதை நடக்கும்போது பார்க்க முடியும். ஆனா ஒரு மனுஷன் தன்னுடைய முதுகுக்கு பின்னாடி ஒன்ன எரியறான்னா இதை நான் என் வாழ்நாள் முழுக்க பார்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு காரியத்தினாலதான் என்ன பண்றான், முதுகுக்கு பின்னாடி. அப்போ ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக அவர் நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் தம்முடைய முதுகுக்கு பின்னாடி எரிந்து போட்டார்னு வேதம் சொல்லுது. அப்படிப்பட்ட அந்த பாவத்தினுடைய விளைவுதான் அவருடைய முதுகலை எல்லா சதைகளும், எல்லா திசுக்களும், எல்லா ரத்த மண்டலங்களும் பிக்கப்பட்டு அந்த முதுகுல எல்லா எலும்புகளும் கண்ணால தெரியப்பட்டதான். அப்ப என்ன அர்த்தம்? இனி உன் பாவத்தை முதுகுக்கு பின்னாடி நான் தூக்கி போட்டுட்டேன், இனி நான் உன்னுடைய பாவத்தை நினையாதிருப்பேன். பக்கத்துல கைகளை கொடுத்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்தை அவர் நினையாதிருப்பார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தாகமாயிருக்கிறேன். அல்லேலூயா. அவ்வளவு ரத்தங்கள் சொட்ட சொட்ட, அவ்வளவு காயங்களை தன்னுடைய சரீரத்திலே ஏற்றுக்கொண்டு, அவ்வளவு வலிகளையும் தன்னுடைய சரீரத்திலே சுமந்து கொண்டு அவரை நித்தமும் நடத்துகிற பிதாவுடைய முகம் கூட பாவத்தினாலே மறைக்கப்பட்ட அதே நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வியாகுலத்தின் உச்சத்துல நான் தாகமா இருக்கிறேன். நான் முன்னாடி சொன்னேன், ஒரு 7-8 சம்பவத்தை நான் சொன்னேன். யார் யாரெல்லாம் தாகமா இருக்கிறாங்களோ அவர் ஓடி வந்து தாகத்தை தீர்த்தார். ஆகார் அவளுடைய பிள்ளை இஸ்மவேல் தாகமா இருக்கிறாங்க, மரண அவஸ்தை, சாக கிடக்கிற சூழ்நிலை. ஆண்டவர் அவங்க தாகத்தை தீர்த்தார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய தாகத்தை 3 முறை கர்த்தர் தீர்த்தார். ஆதாம் ஏவாளுக்கு தாகமே உண்டாக்கப்படக்கூடாது என்று சொல்லி அவர் ஒரு நதியை ஏதேன் தோட்டத்திலே உண்டாக்கினார். அப்படிப்பட்ட கர்த்தர் சமாரியா ஸ்திரீயினுடைய தாகத்தை தீர்த்தார். எல்லாருடைய தாகத்தை தீர்த்துட்டு கடைசியா கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே சொன்னார், நான் தாகமாக இருக்கிறேன். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை ஆராதிக்கிறோம். நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிக்கிற அந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாருன்னா, வசனம் சொல்லுது அவர் தாகத்தோடு இருக்கிறார், அவர் தாகமா இருக்கிறார். அந்த தாகத்தை தீர்க்கிறதற்கு நீங்களும் நானும் என்ன செய்ய போகிறோம்? 1 நாளாகமத்தின் புஸ்தகம் வசனம் 11 அதிகாரம் 11 வசனம் 16, 17 வாசிக்கப்பட்ட வசனத்துல தாவீது அவர் ஒரு அரணான ஒரு இடத்துல இருக்கிறார். அவர் இருக்கும் பொழுது அவருடைய சொந்த கிராமமா இருக்கிற பெத்லகேம் அது எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்குன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பரம எதிரியான பெலிஸ்தியர்கள் அந்த பெத்லகேமிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பெலிஸ்தியர்களுடைய ராணுவம் அந்த பெத்லகேமை சுற்றிலும் அது வேலி அடைத்திருக்கு. பெலிஸ்தியர்களுடைய ராணுவத்தினாலே அந்த பெத்லகேம் முழுக்க நிரப்பப்பட்டிருக்கிற அந்த நேரத்தில் தாவீதும் அவனோடு கூட இருக்கிற பராக்கிரமசாலிகளும் தன்னுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்ளுகிறதற்காக அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? ஏதோ ஒரு இடத்துல ஒரு குன்றுக்குள்ள அவங்க வாழ்ந்து கொண்டு வராங்க. அந்த குன்றுக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த நேரத்தில் தாவீதுக்கு ஒரு எண்ணம் வருது, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த பெத்லகேம்ல ஒளிமுக வாசல்ல இருக்கிற அந்த கிணற்று தண்ணியை குடிச்சு அந்த கிணற்றுல நீச்சல் அடிச்சு அவ்வளவு சந்தோஷமா ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இருந்தேன். ஆனா இப்போ நான் ஒரு வனாந்தரத்தில் ஒரு குன்றுகளுக்கு மத்தியிலே வாழுகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு ஆசை, எனக்காக யாராவது ஒருவர் என்ன பண்ணக்கூடாதா, அந்த பெத்லகேமில் இருக்கிற ஒளிமுக வாசலில் காணப்படுகிற கிணற்று தண்ணீர்ல ஒரு செம்பை எனக்காக எவனாவது கொண்டு வர மாட்டானா அப்படின்ற ஒரு எண்ணம் தாவீதுக்குள்ள வருது. தாவீதுக்கான அந்த தண்ணீர் தாகம் இருக்கு பாத்தீங்களா, அந்த தண்ணீர் தாகத்தை யார் தெரியுமா தீர்த்தா? தாவீதோடு கூட
மூன்று பராக்கிரமசாலிகள் உண்டு. அந்த மூன்று பராக்கிரமசாலிகள் என்ன பண்றாங்கன்னா, அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிமா. அப்பொழுது அந்த 3 பேர், அப்பொழுது தாவீதோடு கூட இருந்த அந்த 3 பேர் பெலிஸ்தரின் பாளையத்திற்குள் துணிந்து புகுந்து போய், பெலிஸ்தியரின் பாளையத்திற்குள் அவர்கள் துணிந்து புகுந்து போய், பெத்லகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மொண்டு தாவீதினிடத்தில் கொண்டு வந்தார்கள். போதுமா? இந்த இடத்துல உலக பிரகாரமான ஒரு ராஜா, அந்த 3 பேரையும் நடத்துகிற ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு தண்ணீர் தாகம் எடுக்குன்னு அந்த 3 பராக்கிரமசாலிகளும் என்ன செய்யறாங்க? என்னுடைய ராஜாவிற்கு தாகமா இருக்கு, அவருடைய தாகத்தை நான் தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் 3 பேரும் பெறப்படுகிறாங்க. அவங்க பெறப்படுகிற இடம் எப்பேற்பட்ட இடம்னா, எதிரிகள் சூழ்ந்து இருக்கிறாங்க. இவங்க வெறும் 3 பேர் தான், ஆனா ஏறத்தாழ 3000 பேர் பெத்லகேம்ல என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? முற்றுகையிட்டு இருக்கிறாங்க. இந்த 3 பேரை பார்த்துட்டாங்கன்னா அந்த 3000 பேர் பெலிஸ்தர்கள் என்ன பண்ணிடுவாங்க? இவர்களை கொலை செய்து போட கூட அந்த நேரத்துல காரியங்கள் உண்டு. ஆனா இவங்க தன்னுடைய ஜீவனை பணை வைத்த வசனம் சொல்லுது, இவர்கள் துணிந்து புகுந்து போய், இவர்கள் துணிகிறாங்க. 2வது அந்த இடத்துல பெத்லகேமுக்குள்ள அவர்கள் புகுந்து துணிந்து போகிறாங்க. போய் அந்த இடத்துல தண்ணீரை கொண்டு வந்து ராஜா அவருக்கு கொண்டு வந்து கொடுக்கிறாங்க. இன்னைக்கு தேவ பிள்ளைகள், நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளணும், உலக பிரகாரமா ஒரு ராஜாவுடைய தாகத்தையே ஒரு 3 நபர்கள் தீர்க்க முடியும்னா, வானாதி வானங்கள் கொள்ளாத ராஜா, நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு ராஜா, அவர் ஒரு தாகத்தோடு கூட இருக்கிறார். அந்த தாகம் முதலாவது என்ன தாகம்னு தெய்வ பிள்ளைகள் நம்ம தெரிந்து கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. அந்த தாகம் உலக பிரகாரமான மாம்ச பிரகாரமான ஒரு தாகமா இருக்குமான்னு கேட்டா இல்ல. ஏன்னா இந்த உலகத்துல யார் யாரெல்லாம் தாகத்தோடு இருக்கிறாங்களோ கர்த்தர் அற்புதமாய் அவர்களுடைய தாகத்தை தீர்த்து அவர்களுக்கு தண்ணீரை கொடுக்கிறார். சமாரியா ஸ்திரீயினுடைய தாகத்தை கர்த்தர் தீர்த்தார். ஆகாருடைய தாகத்தை அவர் தீர்த்தார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய தாகத்தை அவர் தீர்த்தார். ஆதாம் ஏவாளுடைய தாகத்தை அவர் தீர்த்தார். அப்போ இந்த தாகம் உலக பிரகாரமான ஒரு தாகம் அல்ல. இது என்ற தாகம் என்று நம்முடைய சமூகத்தில், ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், அவர் ஆத்தும தாகத்தினாலே கல்வாரி சிலுவையிலே அவர் மரிக்கிற அந்த நேரத்திலையும் நான் தாகமா இருக்கிறேன்னு கர்த்தர் கூக்குரலிட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு யோசித்து பாருங்க, அந்த 3 பேர் ஒரு உலக பிரகாரமான ராஜா அவருடைய தாகத்தை தீர்க்கிறதுக்கு அவங்க பெலிஸ்தியர்களுடைய ராணுவம் தனையும் சூழ்ந்திருக்கிற அந்த பெத்லகேமுக்குள்ள போய், பெத்லகேமுடைய மத்திய பகுதியில் இருக்கிற ஒளிமுக வாசலுக்குள்ள போய், அதனுடைய மத்தியில் இருக்கிற கிணற்று தண்ணீரை இருந்து தண்ணீரை மொண்டு கொண்டு வந்து மறுபடியுமா எந்த ஆபத்துமின்றி அவரிடத்துல கொண்டு வந்து தண்ணீரை கொடுக்க முடியும் என்று சொன்னால், இன்னைக்கு சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவர் ஒரு விதமான தாகத்தோடு கூட இருக்கிறார். அது என்ன தாகம்? எல்லாரும் சொல்லுங்க. ஆத்தும தாகம். அந்த ஆத்தும தாகத்திற்கு தண்ணீரை நீங்களும் நானும் கொடுக்கிறது அது லேசான காரியம். இன்னைக்கு யோசித்து பார்க்க, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். நீங்களும் நானும் கர்த்தருடைய சொந்த ரத்தத்தினாலே கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டு இருக்கிறோம். அவருடைய ரத்தத்தினாலே பாவமர கழுவப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். ஒரு நாள் நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுகிறதற்கு முன்பாக, இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு முன்பாக உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு தாகத்தோடு இருந்து அநேக ஊழியர்களை நமக்கு நேராய் கர்த்தர் அனுப்பி, அந்த ஊழியர்கள் சொன்ன சுவிசேஷத்தின் நிமித்தம், அந்த ஊழியர்கள் சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின் நிமித்தம் நாம் ரட்சிப்பிற்குள்ளே நடத்தப்பட்டு, நாம் ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று அவருடைய பந்தியிலே நாம் கலந்து கொள்ளுகிற அளவிற்கு நம்ம இருக்கிறோம்னா, உங்க மூலியமாய் என் மூலியமாய் கர்த்தருடைய தாகம் நிவர்த்தி செய்யப்பட்டது. ஆண்டவர் உங்களையும் என்னையும் தாகத்தோடு பார்த்து இப்பொழுது நம் நிமித்தம் ஆண்டவர் தாகத்திலிருந்து ஒரு இளைப்பாறுதலை பெற்றுக் கொண்டிருக்கிறார். ஆனா இப்போ நமக்கு ஒரு சுவிசேஷகரையோ ஒரு ஊழியரையோ ஒரு பிரதரையோ சிஸ்டரையோ ஆண்டவர் கொண்டு வந்து சுவிசேஷத்தை சொல்லி நம்ம ரட்சிக்கப்பட்டோம் பாத்தீங்களா? அதே போல இன்னும் இந்த உலகத்துல எத்தனையோ லட்சம் மக்கள் எப்படி இருக்கிறாங்க? எப்படி இருக்கிறாங்க? குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்களா? ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க.
இன்னைக்கு இயேசுனுடைய தாகம் என்ன? இயேசு எதற்காக அந்த கோலத்தை சுமந்து அவர் கல்வாரி சிலுவையிலே தாகமா இருக்கிறேன்னு சொன்னார்? மனித குலத்தை மீட்டெடுப்பதற்காக. இன்னைக்கு கர்த்தருடைய தாகத்தை நம்ம அறிந்திருக்கிறோம். ஆத்தும தாகத்தினால கர்த்தர் அவர் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டாதா? ஆமென். ஆத்துமாக்கள் பாவத்தில் இருக்கிறாங்களே, குடியில அடிமையாய் இருக்கிறார்களே, அவர்கள் ரட்சிக்கப்பட மாட்டார்களா என்று சொல்லி அவர் தாகத்தோடு இருக்கிறார்னு நமக்கு தெரிந்திருக்கு. அப்படி நமக்கு தெரிந்திருந்தோம் நம்மளுடைய தாகத்தை தீர்க்கிற ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யறது இல்லை? தாகத்தை தீர்க்கிறதற்கு வெளியிலே கடந்து சென்று சுவிசேஷத்தை சொல்லுகிறது இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும், பாஸ்டர் நான் இன்னைக்கு காலையில ஒரு மனுஷனுக்கு சுவிசேஷம் சொன்னேன்? யாராவது இருக்கிறீங்களா? இருந்தீங்கன்னா கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். இன்னைக்கு காலையில. சரி, இன்னைக்கு வேண்டாம், நேற்றைய தினத்திலே நான் ஒரு மனுஷனாவுக்காவது என்ன பண்ணேன்? சுவிசேஷத்தை சொன்னேன். சொல்ல போனா ஏறத்தாழ 90% பேர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றோம் தெரியுமா? என் தாகத்துக்கே என்னால உழைக்க முடியல, இதுல நான் எங்க இயேசுனுடைய தாகத்துக்கு உழைக்கிறது? நான் என் தாகத்தையே தீர்த்து கொள்ள முடியல, நான் எங்க இயேசுக்காக சுவிசேஷம் சொல்றது? அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சத்தமா. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம ஆண்டவருடைய தாகத்தை புரிந்து கொள்ளணும். தாவீதுனுடைய கூட இருக்கிற பராக்கிரமசாலிகள் அவங்க புரிந்து கொண்டாங்க தாவீதுக்கு என்ன தாகம் உண்டாயிருந்ததுன்னு. இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய தாகத்தை புரிந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு இப்படிப்பட்ட தாகம் தான் இருக்குன்னு நம்ம தெரிந்திருக்கிறோம். ஆனா நம்ம என்ன பண்றது இல்ல? அந்த தாகத்தை தீர்க்கிறதற்கு நம்ம எந்த காரியங்களும் செய்கிறது கிடையாது. எந்த காரியங்களும் செய்யறது கிடையாது. இயேசு நல்லவர்னு சொல்லி சுவிசேஷத்தை எந்த இடத்துல போய் சொல்றது கிடையாது. ஆனா சபைக்குள்ள என்ன பண்றோம்? இயேசு நல்லவர்னு சொல்றோம். சொல்றீங்களா? பக்கத்துல கைகளை கொடுத்து சொல்லுங்க, இயேசு அவர் நல்லவர். அல்லேலூயா. சர்ச்சுக்குள்ள தைரியமா சொல்றோம். ஆனா தாவீது கூட இருந்த அந்த 3 பராக்கிரமசாலிகள், அவர்கள் எல்லா விதமான சூழ்நிலைகளும் சாதகமா இருக்கும்போது அவருக்கு போய் தண்ணி கொண்டு வந்து தரல. அவங்க கொண்டு போய் தண்ணி கொண்டு வந்தது எப்படிப்பட்ட இடம்னா, பெலிஸ்தியர்கள் சூழ்ந்திருக்கிற இடம். பெலிஸ்தியர்கள் சூழ்ந்திருக்கிற இடத்துக்குள்ள அவங்க முதல்ல எப்படி போனாங்களாம்? துணிந்து போனாங்களாம். ரெண்டாவது, அந்த பெலிஸ்தியர்கள் சூழ்ந்திருக்கிற இடத்திற்குள்ள அவர்கள் புகுந்து போனார்களாம். புகுந்து துணிந்து போய் தண்ணீரை கொண்டு வந்தார்களாம். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் நம்ம சபைக்குள்ள இயேசு குறிச்சு நிறைய பேசுறோம். போதும் போதும்னு சொல்லப்படுகிற அளவிற்கு நம்ம என்ன பண்றோம்? இயேசு குறிச்சு பேசுகிறோம். ஆனா நம்ம வேலை செய்யற இடத்துல இயேசு குறிச்சு நம்ம பேசுறது இல்லை. ஏன் ஒரு சிலர் உங்க குடும்பத்துல சர்ச்சுக்கு வராத மக்கள் உங்க குடும்பத்துல இருக்கிறாங்க, அவங்க கிட்ட இயேசுவை குறிச்சு பேசி அவங்கள கூட்டிட்டு வர்றது கூட. நான் சொல்றது சரிதானா? உங்க குடும்பத்துல உங்க சொந்த பிள்ளைங்க, உங்க சொந்த கணவர், உங்களுடைய மனைவி, அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஆனா சர்ச்சுக்கு வரல. அவங்கிட்ட இயேசுவை பத்தி பேசி அவனை சர்ச்சுக்கு கூட்டிட்டு வர்றதுக்குள்ள முதுகெலும்பு இல்ல. யாருக்கு இல்ல சொல்லு? எனக்கு இல்லைன்னு சொல்லுங்க. உண்மைதானே அது? இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். குடும்பமா சர்ச்சுக்கு வந்தவங்க மட்டும் எழும்பி நில்லுங்க பார்க்கலாம். குடும்பமா சர்ச்சுக்கு வந்தவங்க இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா சிஸ்டர்? எங்க போச்சு உங்க குடும்பம்? உனக்கு தெரியும்ல இயேசு எதுக்காக அடிக்கப்பட்டார்னு தெரியும்ல. உன் சொந்த குடும்பத்தையே உன்னால ரட்சிப்பிற்குள்ள நடத்த உனக்கு முதுகெலும்பு இல்லைன்னா நீ எங்க வெளியில போய் இயேசுவை சொல்லுவ? நீ இயேசுவை கொல்லதான் செய்வ, இயேசுவை சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, முதுகெலும்பு இல்லாத நீ இயேசுவை கொல்லதான் செய்வ, இயேசுவை சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. உன் குடும்பத்தை, உன் புருஷனை உன்னால ஆதாயப்படுத்த முடியல. ஏன் இன்னைக்கு வேலைக்கு போனாதான் உன் வீட்டுல அடுப்பு எரியுமா? இந்த பலிபீடத்துல இருந்து சொல்ல முடியும், இன்றைக்கு ஓய்வு நாளுக்கான சம்பளத்தை ஆண்டவர் முன்பாகவே தருகிற கர்த்தர். அல்லேலூயா. வசனம் தானே சொல்லுது, ஓய்வு நாளுக்கு நீங்க யாதொரு வேலையும் செய்யக்கூடாது. வசனம் சொல்லுதா இல்லையா? அந்த ஓய்வு நாளுக்கு நீ வேலை செய்யாம இருக்கிறதுனால அந்த ஓய்வு நாளுக்கான சம்பளத்தை நான் முந்தின நாளிலே தருவேன். அப்ப நேற்றைய தினத்திலே ஆண்டவர் உனக்கு சம்பளத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு போனாதான் உன் வீட்டுல அடுப்பு எரியும் அப்படின்னு நீ நினைச்சனா நீ போயிருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீ வேலைக்கு போகாம வீட்டிலேயே தூங்கி இருந்தாலும் உன் வீட்டுல அடுப்பு எரியும். எரியுமா எரியாதா? அல்லேலூயா.
அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையே ஆண்டவர் உனக்கு சொபஸ்டிகேட்டடா கொடுத்திருந்தோம், துணிகரமா முதுகெலும்பு இல்லாம இன்னைக்கு நீ வேலைக்கு போறேன்னா அந்த வேலை உன்னை விட்டு போனா என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. எதுக்கு அந்த வேலை உனக்கு? இயேசுவை ஆராதிக்கிறதுக்கு தடையா இருக்கிற வேலை எதுக்கு உனக்கு? உன் புருஷனுக்கு எதுக்கு அந்த வேலை? இன்னைக்கு நல்ல ஆண்டவர் உங்களையும் எண்ணி வச்சிருக்கிறாருன்னா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 10 நாள் வேலைக்கு போகலைனாலும் உங்க வீட்டுல அடுப்பு எரியுமா எரியாதா? அட சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. ஆமா, இன்னைக்கு பாஸ்டர் திட்டுற ஒரு வறுத்து எடுக்க போறாரு போல இருக்கு. தயவு செஞ்சு இப்படி நினைக்காதீங்க. நீ வெளியில போய் இயேசு குறிச்சு எப்படியா சொல்லுவ? உன் மனைவியையே சர்ச்சுக்கு வாமான்னு உன்னால கூட்டிட்டு வர உனக்கு முதுகெலும்பு இல்லைன்னா நீ வெளியில போய் இயேசுன்னு நேசிக்கிறான்னு எந்த முகத்தை வச்சுட்டு சொல்லுவ? இயேசு உன்னை எப்படி நம்புவாரு? நீ இயேசுவை சொல்ற கூட்டமா, அவரை கொல்லுற கூட்டமா தான் இருக்கிற? அவர் தாகத்தோடு இருக்கிற கர்த்தர். அந்த தாகத்தை தீர்க்கிறதுக்கு உன் கணவர் கிட்ட உன்னால சொல்ல முடியல, சர்ச்சுக்கு வா. எத்தனை வருஷமா நீ சர்ச்சுக்கு வராம இருக்கிற? இயேசுதான் உனக்கு உயிர் பிச்சை கொடுத்திருக்கிறார், வாயா சர்ச்சுக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கிற நம்ம வாழ்க்கையில? இன்னைக்கு இயேசு எதற்காக தாகமா இருக்கிறார்? முதல்ல எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற அந்த கூட்டம் குடும்பத்துல இருக்கிற காரியத்தை நம்ம சரி செய்யணும். நான் ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்கிறேன்யா. உன்னால குடும்பமா இன்னைக்கு நீ வந்தனா எலும்பி நில்லு. குடும்பமா கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நீ வந்தனா எலும்பி நில்லு. உன் சொந்த குடும்பத்தையே உன்னால ஆதாயப்படுத்த முடியலன்னா நீ எங்க இயேசுனுடைய தாகத்துக்காக போராட போற? நீ எங்க இயேசுனுடைய தாகத்துக்காக பிரயாசப்பட போற? இன்னைக்கு நம்ம சொல்லலாம், இயேசுனுடைய சுவிசேஷத்தை வெளியில போய் எல்லா இடத்துலயும் சொல்லலாம். வசனம் சொல்லுது, உன் சொந்த குடும்பத்தை நீ ஆதாயப்படுத்தலைன்னா நீ உலகம் முழுக்க ஆதாயப்படுத்தி என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் மரிச்சா பரலோகத்துல நம்முடைய கண்கள் திறக்கப்படும். ஆனா உன் பிள்ளை ஒரு 70-80 வயசுல செத்து போகுதுன்னு வச்சுக்கங்க, அந்த பிள்ளை பரலோகத்துக்கு போகுமா? சொல்லுங்க. நம்முடைய கணவர் மரித்து போகிறார், அவர் பரலோகத்துக்கு போக முடியுமா? முடியாதா? தயவு செஞ்சு சிந்தித்து பாருங்க தேவ பிள்ளைகளே, தயவு செஞ்சு சிந்திச்சு பாருங்க. ஓய்வு நாளை தயவு செஞ்சு நீங்க அற்பமாய் நினைச்சிடாதீங்க. ஆண்டவர் கொடுத்திருக்கிற மோஸ்ட் ஹை பிரிவிலேஜ் ஓய்வு நாள். இது நமக்கு கிடைத்த பெரிய ஸ்லாக்கியம். இந்த பெரிய ஸ்லாக்கியத்தை ரொம்ப அற்பமா என்றீங்க. ஒருவேளை உங்க குடும்பத்துல கணவர் ஹிந்துவா இருக்கிறாரு, ரட்சிக்கப்படல அப்படின்னா பரவாயில்ல. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றவர் கூட வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாருன்னா நீ அப்ப என்னதான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற? உன் வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையா இருக்குமா? ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்குமா? இயேசு உனக்காக எவ்வளவோ பாடுபட்டு இருக்கிறார். அவருக்காக உன் வீட்டில் இருக்கிற பெட்டில இருந்து இறங்கி சர்ச்சுக்கு வரலன்னா இதுக்கப்புறம் இயேசு ஏன் உன் வாழ்க்கையில அற்புதம் பண்ணணும்? புரியுதா? நான் கேட்கறது பதில் புரியுதா உங்களுக்கு? சிம்பிளா நான் கேட்கிறேன். சர்ச்சுக்கு வர முடியலன்னா எந்த முகத்தை வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட கேட்க முடியும்? ஆண்டவரே, என் குடும்பத்தை கட்டி அருளும், என் பிள்ளைகளை கட்டி அருளும், என் வாழ்க்கையை கட்டி அருளும். எந்த முகத்தை வச்சுட்டு நம்ம கேட்க முடியும்? தயவு செஞ்சு தெரிந்துக்கோங்க, ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை நீங்க வேலைக்கு போனாதான் ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஓகே. ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில வைக்கல. ஒவ்வொரு நாளும் நம்மளை போஷித்து நடத்துகிறார். இன்னைக்கு ஏன் நம்ம வீட்டுல சாபம் வருது? இன்னைக்கு ஏன் தேவ பிள்ளைகளுடைய குடும்பத்துல சாபம் வருது? இன்னைக்கு ஏன் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம செய்கிற காரியம் எல்லாம் விரயமா போகுது? வசனம் சொல்லுது, ஓய்வு நாளுக்குள்ள தான் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை ஊற்றுவாராம். புரியுதா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற ஆசீர்வாதத்தையே இந்த நாள்ல தான் தர்றார். அப்ப இந்த நாள்ல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீ உன் குடும்பத்தோடு வரலன்னா அப்போ மத்த நாள் நீ சம்பாதிக்கிற ஆசீர்வாதம் உன் பாக்கெட்ல நிலைச்சு நிக்கணுமா, நிக்க கூடாதா? தேவ ஜனங்களை, தயவு செய்து மனம் திரும்புங்கள்.
ஒரு போதகராய், ஒரு மெய்ப்பனாய், ஒரு தேவனுடைய ஊழியனாய், ஒரு தேவதாசனாய் மிகுந்த பாரத்தோடு சொல்றேன். ஒருவேளை உங்களுக்கு கோபம் வந்தாலும் இந்த பலிபீடத்திலிருந்து அந்த கோபத்தை நான் பெற்றுக்கொள்ள நான் ஆயத்தத்தோடு இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் சொல்றதை நான் சொல்லிடுறேன். உன் வாழ்க்கை அது சீர்கெட்டதா இருக்கு. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அது பூஜ்யத்தில் இருக்கு. அது சீர்கெட்டதா இருக்கு. நீ சீரமைக்கப்படணும். கர்த்தர் விரும்புகிறார். அவர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும். நீ பிரயாசப்படுற, நீ அதற்கேற்ற ஒழுங்கு உன்னுடைய வாழ்க்கையில காணப்படுதா? இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துல லைசன்ஸ் வாங்க போகணும்னா, லைசன்ஸ் வாங்க போற இடத்துல 8 போட்டு காட்டணும். 8 போடுற இடத்துல அந்த 8 கொஞ்சம் ஒழுங்கா இல்லைன்னு வச்சுக்கொள்ளுங்க, லைசன்ஸ் தரமாட்டான். இன்னைக்கு போய் நாளைக்கு வா, இன்னைக்கு போய் நாளைக்கு வா. உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்துல இயேசுவை குறித்ததான அந்த அறிவோ ரட்சிப்போ பரிபூர்ணமாய் நிறைவேற்றப்படாத வரைக்கும் நீ இப்படித்தான் மத்தவங்க கிட்ட கையேந்திக்கிட்டு நிப்ப, இப்படிதான் கடன் வாங்கிட்டு இருப்ப. இதே போலதான் உன் வாழ்க்கை ராத் முழுக்க நடக்கப்படும். என் வாழ்க்கையிலேயே அற்புதம் நடக்கல, என் வாழ்க்கையிலேயே அதிசயம் நடக்கல. முதல்ல நான் என் ஆண்டவருக்கு கொடுக்கிற கனத்தை நான் கொடுக்கல. இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிற எல்லாரும் நீங்க உங்க வீட்டுக்கு போவீங்களா இல்லையா? நல்ல சத்தமா சொல்லுங்க. தயவு செய்து நான் கேட்கிறேன், நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இன்னைக்கு வீட்டுக்கு போய் குடும்பமா ஜெபம் பண்ணி, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சர்ச்சுக்கு வரணும். ஓய்வு நாளை குடும்பமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஆமீன். நம்முடைய நினைப்புலையும் பரிசுத்தம் இருக்கணும்னு குடும்பமா கணவன் மனைவி உட்கார்ந்து முடிவெடுங்க. அதனால தான் கர்த்தருடைய நன்மைகள் உண்டாகும். வசனம் சொல்லுது, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்கள் யாரை சேவிக்க போகிறீர்கள்? கேளு, உன் கணவர்கிட்ட கேளு, உன் மனைவி கிட்ட கேளு. ஏன் நான் சர்ச்சுக்கு போறேன், இயேசு ஆராதிக்க போறேன், நீ வீட்டுல இருக்கிற யாரை சேவிக்க போற? கேளுங்க, தைரியமா கேளுங்க. கேட்டு அவர்களை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துங்க. இன்றைக்கு நான் சர்ச்சுக்கு வர்றதே பெரிய விஷயம் பாஸ்டர். நான் 8 மணிக்கு எழும்பி மற்ற வேலைக்கு போகும்போதெல்லாம் 6 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல நிற்கவும் கால் ஓடுது. ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன்னா பஸ் பிடிச்சி அதை ஏறி இதை ஏறி வேலைக்கு போக முடியுது. ஆனா சர்ச்சுக்கு வர்றது வலிக்குது. என்ன சொல்ற சரிதானே? தயவு செய்து மனம் திரும்புங்கம்மா, தயவு செய்து மனம் திரும்புங்க. இன்னைக்கு நீங்க ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் வரணும்னா நீங்க குடும்பமாய் கர்த்தரை தேட பிரயாசப்படணும். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய தாகத்தை நம்ம அறிந்திருக்கிறோம். அவர் ஆத்தும தாகத்தை அவர் உடையவராய் அவர் சிலுவையில தொங்கி இருக்கிறார். உங்க தாகத்தை, என் தாகத்தை ஆண்டவர் தீர்த்துட்டார். முழுக்க அவர் தாகத்தை தீர்த்துட்டார். ஆரம்பத்துல நோயோடு இருந்தோம், மனுஷன் கைவிட்டுட்டான், டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க, சொந்தக்காரங்க கைவிட்டுட்டாங்க. அந்த சூழ்நிலையில இயேசு கைவிடாம உன் உயிரை பிடிச்சு நிறுத்தினாருன்னா அந்த உயிர் யாருக்காக? அது கர்த்தருக்காக பாடுபடணும். அல்லேலூயா. முதல்ல நம்ம சொந்த குடும்பத்தை கர்த்தருக்குள்ள வழி நடத்துறதுக்கு அப்புறம் தான், நான் என் பேஸ்மெண்ட்ல நான் ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் மற்றொரு இடத்துல போய் என்ன சொல்ல முடியும்? இயேசுவனுடைய அன்பை குறித்து சொல்ல முடியும். ஏன் கணவர்கிட்டயே நான் இன்னும் அன்பை சொல்லல, ஏன் மனைவி கிட்டயே நான் இன்னும் இயேசுனுடைய அன்பை சொல்லல. நான் பெத்த பிள்ளை சர்ச்சுக்கு வான்னு சொன்னா என் பேச்ச கேட்க மாட்டேங்குதுன்னா நீங்க எந்த ஒரு 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 சூழ்நிலையில உங்க பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கிறீங்க? நான் சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு நல்ல ஞாபகம் உண்டு. எனக்கு ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்கன்னா, குவார்டர்லி ஆஃப் இயர்லி லீவ் விட்டுட்டாங்கன்னா அன்னைக்கு முழுக்க ஸ்கூல்ல இருந்து டைரக்டா கிரவுண்டுக்கு போயிடுவோம். கிரவுண்டுக்கு போய் பிள்ளைங்க எல்லாரும் விளையாடுவோம். எங்க அம்மா அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கரெக்டா ஸ்கூலுக்கு வர மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் நான் இந்த கிரவுண்ட்ல தான் இருப்பேன்னு. கரெக்டா கிரவுண்டுக்கு வந்து கிரவுண்டு வாசல்ல இருந்து கத்துவாங்க, வரியா இல்ல பிடி மாஸ்டர் கிட்ட போய் சொல்லவா? என் ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க, டேய் நீ போயிடுறா, நீ இருக்கிறதுனால தானே நாங்களும் மாட்டிப்போண்டா, போயிடுறான்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருவாங்க. அப்போ ஒரு பிள்ளை விளையாட போகுது, ஒரு பிள்ளை எங்கெங்கேயோ போகுது, அதை கண்ட்ரோல் பண்ண உன்னால முடியுது. நான் சர்ச்சுக்கு வரமாட்டோமான்னு சொல்லுது. அந்த பிள்ளைய அடிச்சு காலை ஒடிச்சு உன்னால சர்ச்சுக்கு கூட்டிட்டு வர முடியலன்னா நீ எல்லாம் என்ன பிள்ளைய வளர்க்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார். இயேசு நீ செய்கிற காரியத்தை எல்லாம் உன் கூட இருந்து, நீ என்ன அநியாயம் பண்ணாலும் அட்டூழியம் பண்ணாலும் உன் பக்கத்திலே இருந்து உன்னை தேற்றுவார். சத்தியத்தினாலே உங்களுக்கு நான் சத்ருவானாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க,
உங்க குடும்பம் அதனுடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்குன்னு நீங்க நன்கு தெரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் நம்முடைய குடும்பத்திற்குள்ள முதல்ல ஒரு சுத்திகரிப்பை உண்டாக்கணும்னு அவர் விரும்புகிறார். எத்தனை நாள் நோய் உனக்கு? இன்னும் எத்தனை நாள் மரணப்படுக்கையில் இருப்ப? நீ எத்தனை நாள் சோம்பேறியா இருப்ப? எத்தனை நாள் பெட்டு விட்டு எந்திரிக்காம இருப்ப? மத்ததெல்லாம் பண்றல்ல, சொல்லு. குளுக்கோஸா சாப்பிட்டுட்டு இருக்கிற, குளுக்கோஸா சாப்பிடுற, கரிமீன் திங்குறல்ல, அப்ப உள்ள இருக்கிற உடம்புல உனக்கு நல்லா தான் இருக்கு. அப்ப சர்ச்சுக்கு வரணும்னா மட்டும் முடியலையே, அப்படி இல்லையே, இப்படி இல்லையே. நோ, தயவு செஞ்சு அப்படி இருக்காதீங்க. இயேசு தெளிவாய் அதை அறிந்திருக்கிறார். நீ வெளிப்பிரகாரமா செய்யற காரியத்தை பாஸ்டர் நம்பி ஏமாந்துடலாம், இயேசு நம்பி ஏமாற மாட்டார். இயேசு ஏமாறுகிறதுக்கு அவர் மனுஷன் இல்லை. ஏன்னா வசனம் சொல்லுது, அவர் இருதயத்தின் உள்ளந்தரியங்களை சோதித்தறிந்திருக்கிறார். நீ மத்த எல்லா காரியத்தையும் போற, அங்க போற, இங்க போற, அங்க எடுக்கிற, இங்க எடுக்கிற, ஆனா சர்ச்சுக்கு வரணும்னா மட்டும் உடம்பு முடியல. யாரை ஏமாத்த பாக்குறீங்க தேவ பிள்ளைகளை? உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க. பக்கத்துல கைகளை கொடுத்து சொல்லுங்க, உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க.